ஒவ்வொரு நாளும் நமக்கு பலன் தேவைதான். ஆனா புது பலன், நேத்திக்கு இருந்த பலனை விட இன்னைக்கு ஒரு புது பலன், ஒரு புது கிருபை போல புது பலன். யாருக்கு இந்த புது பலன்? யாருக்கு நம்ம பார்க்கலாமா? என்னோட கூட ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். ஐசியா சாப்டர் 40 verse 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. யாரு? கர்த்தருக்கு காத்திருக்கச்சே புது பலன் அடைவோமா? கழுகைகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல. நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கச்சேதான் அந்த புது பலன் கிடைக்கும். நம்ம கர்த்தர் சமூகத்துல, தேவ சமூகத்துல போகாம அதிகாலையில நம்ம தேவனை துதிச்சு ஆராதித்து வேதம் வாசித்து ஜெபித்து அந்த நாளை துவங்கச்சு, அதுக்கான புது பலன், அந்த நாளை சந்திக்க வேண்டிய புது கிருபை, அந்த நாளுக்கு நமக்கு முன்பாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ், என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கும் நமக்கு தெரியாது. மேற்கொள்ள வேண்டிய விஷயங்களை, ஜெயிக்க வேண்டிய விஷயங்களை, சந்திக்க வேண்டிய போராட்டங்கள் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனா அதை ஒழுங்கா ஹேண்டில் பண்ண, அது ஜெயிக்க, தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்க்க ஞானத்தை எல்லாம் தேவன் கொடுப்பாரு. அது புது பலனை தருவார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தர் சமூகத்துல காத்திருக்கணும். அந்த காத்திருக்கிற அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் வேணும். நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கச்சேதான் புது பலன் கிடைக்கும். நம்மளா ஒரு விஷயம் செய்யறச்சு, அங்க நம்மளோட பிரயாசம் தான் இருக்கும். அது ஏதாவது ஒரு சோர்விலையோ இல்ல ஒரு சண்டையிலயோ ஒரு பிரச்சனையிலயோ ஒரு ஃபெயிலியர்ல தான் போய் அந்த காரியம் முடியும். இன்னைக்கு நீங்க எந்த விஷயத்துக்காக நீங்க ஜபிக்கிறீங்க, எந்த விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கணுமோ அதிகாலையில தேவனை சார்ந்து கொண்டு கர்த்தருக்கு காத்துருங்க. அந்த விஷயத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க வேதத்தை வாசிங்க, ஜபிங்க. தேவன் அதுக்கான என்ன செய்யணுமோ அந்த விஷயத்துல தேவன் தலையிட்டு உங்களுக்கு அதை எப்படி செய்யணும்னு ஞானத்தை கொடுப்பார். வேதத்தின் மூலியமா பேசுவாரு, பாட்டின் மூலியமா பேசுவாரு. உங்களோட அந்த உணர்வுள்ள ஆவியான உணர்வை தருவார், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு. அப்ப நீங்க புது பலன் அடைந்து கழுகைகளை போல என்னவா சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அப்ப நீங்க எழும்ப முடியும். எந்த இடத்துல நீங்க அமிங்க உட்காந்து முடியலன்னு சோர்ந்து இருக்கீங்களோ அந்த இடத்துல நிச்சயமா கழுகை போல சட்டைகளை அடித்து உயர ஆண்டவர் எழும்ப செய்வார். ஆமீன். அது மாத்திரமல்ல, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். அப்போ ஓடினா கூட நீங்க இளைப்படைய மாட்டீங்க, டயர்ட் ஆக மாட்டீங்க. நீங்க நம்ம அடுத்தது என்ன போட்டிருக்க, நடந்தாலும் நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. ஒரு மாதிரி அப்படியே உற்சாகம் போய் டயர்டாய் ஃபெட்டப்பாய் அந்த காரியங்கள் நடக்காது. எப்போ அந்த புது பலன் வருச்சு. அப்ப அந்த புது பலன் என்ன ஆகும்? ஓட முடியும். நடக்க வேண்டிய விஷயங்களை நடந்து செய்ய வைப்பார். ஓடி செய்து முடிக்க வேண்டிய விஷயங்களை ஓட செய்வார். எப்படி எலியா அந்த ரதத்திற்கு முன்பாக ஓடினாரோ, அந்த மழை வருதுன்னு தெரிஞ்ச உடனே, நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்களா இருந்தா வாசிச்சு பாருங்க. அப்போ புது பலன் கொடுக்கறாரு இல்லையா? சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல அவர் நமக்கு புது பலனை கொடுக்கறாரு. அப்ப கழுகை போல எழும்ப செய்யறாரு. இந்த காலை வேளையில நீங்க தேவனை துதிச்சு ஆராதித்து கர்த்தருக்கு நீங்க காத்திருக்கச்சு ஒவ்வொரு விஷயத்திலையும் நிச்சயமா கழுகை போல உங்களை